அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசிக்கு 2026 புத்தாண்டு பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த 2026 பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜூன் மாசத்திலிருந்து நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க. அதாவது உங்களை விட்டு விலகி போன உறவு விரும்பி வரலாம். அதே போல உங்களுக்கு சில தொல்லை கொடுத்திருந்த சில பேர் உங்களை விட்டு விலகி போகலாம். அதாவது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னாக்க, உங்களுக்கு தெரியாமலேயே உங்களோடு இருந்து வந்த கெட்டவர்கள் அடையாளம் காண்பீங்க. அந்த கெட்டவர்கள் விலகி நல்லவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்க அவங்கள விட்டு விலகக்கூடிய வாய்ப்பும் அதிகம். ஒரு இடமாற்றம், ஒரு வீடு மாற்றம் அல்லது ஒரு ஊர் மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு அந்த பழைய தேவையில்லாத நட்பு அல்லது உறவு இவற்றிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். சில பேருக்கு நல்ல உறவு, நல்ல மனிதர்களுடைய சந்திப்பு, அதே போல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பு போன்றவை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அது ஏற்கனவே நீங்க பழகி அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு நீங்க கேள்விக்குறியா யோசிச்சுட்டு இருந்த அந்த சில விட்டு போன சொந்தங்கள், விட்டு போன உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஸோ அதனால 2026 பொறுத்தவரையிலும் அஷ்டமத்து சனியோட கஷ்டம் என்பது மிகப்பெரியதாக இருக்காது. இப்போ முக்கியமா பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் 2026 ஜனவரில இருந்து மே மாசம் வரை இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது இப்ப இருக்கிற மாதிரிதான் இருக்கும். மேக்சிமம் இப்பவே சில பேருக்குலாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்துட்டு தான் வருது. அதை நம்ம மாத பலன்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். சில பேர்லாம் மீண்டும் போய் வாழ்க்கை துணையோடய சேர்ந்திருப்பீங்க. சேர்ந்த பின்னாடியும் ஒரு பயம், ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். எப்போ புதிய பிரச்சனை வருதோ அப்படின்ட்டு. ஆனா அந்த புதிய பிரச்சனை எல்லாம் பெருசா வராது, நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. லாபஸ்தானத்துல குரு இப்ப இருந்துட்டு இருக்கிறாரு. சனி பாத்தீங்கன்னாக்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டு அஷ்டமத்து சனியாக நடந்துட்டு இருக்குது. மீனத்துல சனி இருக்கு. ஆனா இப்ப 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி அப்படின்றது இருக்கு. அந்த வகையில் அது மீனத்துக்கு தான் வருது, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு தான் வருது. இது பாதிப்பு கொடுக்குமானாக்க உங்களுக்கு ஜூன் மாசம் 1ஆம் தேதியில இருந்து குரு உங்க ராசிக்கு 12ஆம் பாவகமாக வரக்கூடிய கடகத்துல உச்சமாகிறாரு. சோ 5ஆம் அதிபதியாகவும் 8 12ல இருந்து உச்சமாகிறது ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல அந்த குருவோட பார்வையில இந்த சனி இருக்கும், 8ஆம் பாவகம் இருக்கு. அதனால அஷ்டமத்து சனியோட பாதிப்பு என்பது இருக்காது. அப்போ பெரும்பாலானோருக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த மே மாசம் முடிஞ்சு ஜூன் மாசத்துல இருந்து வேலை தொழில் ரீதியாக இடமாற்றங்களை சந்திப்பீங்க. ஊர் மாற்றம், சில பேருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். அப்போ உங்க கூட இருக்கக்கூடிய நெருக்கடிகள், உங்களுக்கு தேவையில்லாம தொல்லை கொடுத்த மேலதிகாரிகள் அல்லது சக பணியாளர்கள் இவங்களை விட்டு விலகி வேற ஒரு இடத்துக்கு நீங்க மூவ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். பதவி உயர்வையோ அல்லது ஊதிய உயர்வையோ கண்டிப்பாக கொடுக்கும். அது பாசிட்டிவா இருக்கும். உங்களுக்கு அந்த இடமாற்றத்தால் ஆதாயங்கள் உண்டு, எக்ஸ்பென்சஸ் ஆகும். முக்கியமா இந்த 2026 ஜூன் மாசத்துல இருந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணுவீங்க. எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்னன்னாக்க, பிள்ளைகள் வகையில அவங்களுடைய சுப காரியத்துக்காக அல்லது உங்களுக்கே கூட பாத்தீங்கன்னாக்க ஃபர்தரா படிக்கிறதுக்கு, கல்வியில முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு, மேலும் சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க வீடு, சொத்து, வாகனம் வகையில செலவு, சில பேருக்கு தொலைதூர பயணங்கள், இதெல்லாமும் சாத்தியம் இருக்கு இந்த ஜூன் மாசத்துல இருந்து. அப்போ ஜூன் மாசத்துல இருந்து பெரிய அளவுக்கு இந்த அஷ்டமத்து சனியோட பாதிப்பு இல்லை. அப்ப ஜனவரில இருந்து மே மாசம் வரை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா மார்ச் வரலும் இந்த குரு வக்கரமாயி 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில பெரிய தொந்தரவு இருக்காது. அதாவது கணவன் மனைவி உறவு நிலையில சண்டை சச்சரவுன்னு பெருசா இருக்காது. ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். சில பேருக்கு புதிய வாய்ப்பு கிடைச்சு இந்த நேரத்துல கூட மூவ் பண்ணி ஏதோ வகையில பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட லாபங்கள் கூடுதலாகவே வரும் இந்த காலகட்டத்துல. அதனால கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க, கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. புதிய வாய்ப்பு என்பது இந்த நேரத்திலே கிடைக்கும். அரசு பணி முயற்சி பண்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல கிடைக்கும். இந்த வருஷத்திலேயே பெரும்பாலும் அரசு பணிக்கு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்க ஜாதகத்துல அந்த பிராப்தம் இருக்குன்னாக அரசு பணிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆல்ரெடி எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா தேர்வுகளில் வெற்றி ஏற்பட்டு இந்த காலகட்டத்திலே வேலை கிடைச்சு நீங்க மூவ் பண்றதுக்கான வாய்ப்பு ஏற்படும். மேக்சிமம் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இந்த ஏப்ரல் மேலேயே உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான பேனல்ல உங்க பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது வேற ஒரு இடமாற்றமோ கண்டிப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த ராகு பகவானை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 7ஆம் இடத்துலயும் ராசியிலேயே கேது இருக்கு. அது ஒண்ணுதான் பிரச்சனை உங்களுக்கு. அது 2026 டிசம்பர் மாதம் வரலுமே இருக்கு. 2026 டிசம்பர் 8ஆம் தேதி தான்
ராகு வந்து மகரத்துக்கும் கேது வந்து கடகத்துக்கும் போகுது. அது வரையிலும் உங்களுக்கு இந்த ராகு கேதால கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதாவது கணவன் மனைவி உறவு நிலையில அப்பப்போ திடீர்னு சில சண்டைகள் பிரச்சனைகள் வரும். ஆனாலும் உங்களுக்கு இந்த ஜூன் மாசத்துல இருந்து பிரியக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. பொது பலனாக சொல்றேன். நம்ம ஏற்கனவே சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம ஜாதகத்துல என்ன பிராப்தம் இருக்கு, என்ன கொடுப்பனை இருக்கோ அதை அனுபவிக்கவே இந்த ஜென்மம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க ஒருத்தருக்கு இருதாரம் ஆகணும், திருமண வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம தனியாவே இருக்கணும், அல்லது ஒரு உறவு ஏற்பட்டு அந்த உறவு ரிலேஷன்ஷிப்ல இருந்துகிட்டு இருக்கணும்னாக்க அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போலதான் சில உறவு உங்ககிட்ட இருந்து கூடவே இருந்து உங்களுக்கு குழிபறித்தவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு இந்த 2026 ஏற்படும். அதனால சில உறவுகள் உங்களை விட்டு விலகும், சில உறவுகள் உங்களோடு சேர்ந்து வரும். அந்த வரக்கூடிய உறவுகள் நல்லவர்களாகவே இருப்பாங்க. அதனால உங்களுக்கு நிம்மதிகள் ஏற்படும். அதுதான் இங்க முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம். அதே போல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அகலக்கால் வைக்காதீங்க. தொழில் கடன், வாகன கடன், வீட்டு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படும். அது பெரிய அளவுக்கு வச்சுட்டீங்கன்னா அது ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துரும். நிறைய செலவுகள் ஆகும், விரயங்கள் ஆகும். அதை கட்டுப்படுத்திக்கணும். பிள்ளைகள் வகையிலும் செலவுகள் அதிகமாகும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மருத்துவ செலவு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மருத்துவ விரயத்தின் மூலம் புத்திரபாக்கியம் கிடைக்கும் சில பேருக்கெல்லாம். ஸோ அதன் மூலமும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. எக்ஸ்பென்சஸை குறைச்சிக்கணும், கடனை வந்து குறைக்கணும், அல்லது கடன் புதிதாக கடன் படாமல் இருக்கணும். அதே போல இந்த ராசியில கேது பூரம் நட்சத்திரத்துல இருக்கு. இப்போ 7ஆம் இடத்துல ராகு வந்து சதயம் நட்சத்திரத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்க தவறான மனிதர்களை தொடர்பை ஏற்படுத்தி அந்த தவறான மனிதர்களுடன் உங்களுக்கு ஒரு நட்பு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டு அது பிரியும். அது பிரியறது நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க விட்டுட்டு அடுத்த வேலையை நீங்க பார்க்கணும். அடுத்தது ஒரு அரேஞ்ச்டு மேரேஜாவோ அல்லது வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு தவறான உறவு வந்துச்சு ஆனா போயிடுச்சு, திருப்பி வருவாங்களா அப்படின்லாம் யோசிக்காம போனவங்க போனவங்களாகவே இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில நாம் இனிமேல் நிம்மதியா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னாக்க இந்த 2026 ரொம்ப நல்லாவே இருக்கும். பிரச்சனையே கொடுக்காது உங்களுக்கு. அதே போல பழைய பகை, வாக்குவாதங்கள், சகோதரர்கள் அல்லது பங்காளிகளுடன் சச்சரவுகள் போன்றவையும் ஏற்படுத்தும் இந்த 2026. ஸோ அதிலெல்லாம் நீங்க கொஞ்சம் வார்த்தை விடாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உடனுக்குடன் முடிவு எடுக்காம கொஞ்சம் தள்ளி போடணும். அப்பதான் உங்களுக்கு இந்த 2026 நிம்மதியை கொடுக்கும். இந்த ராகு 7ஆம் இடத்திலும் கேது ராசியில் இருக்கிறதுனால ஒரு மன அழுத்தமோ அப்பப்போ வந்து ஒரு டிப்ரெஷனோ உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். அதற்கு முடிந்த அளவுக்கு நீங்க கிரிவலம் போகலாம். அதே போல அண்ணாமலையாரை தரிசிக்கிறது, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது, மேலும் வந்து ஜீவசமாதி சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போயிட்டு அங்க வழிபாடு செய்யறது, மெடிடேஷன் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. ஈவன் வயதானவர்களாக இருந்தாலே ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வாக்கிங் எல்லாம் போயிட்டு வாங்க. எக்ஸசைஸ் கொஞ்சம் அளவுக்கு பண்ணீங்கன்னாக்க இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அதே போல மூட்டுக்கள், கை கால் வலி, திடீர்னு வந்து காய்ச்சல் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நீங்க நிம்மதியாக இருப்பீங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கோர்ஸ் எல்லாம் கிடைக்கும். எக்ஸ்பென்சஸ் ஆகும். கடன் வாங்கி பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் பேர்டன் இருக்கும். கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, அந்த மாதிரிதான் மருத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா அந்த குருவை பொறுத்தவரை 4ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால வாய்ப்பு கிடைக்கும். பட் ஆனால் எக்ஸ்பென்சஸ் ஆகும். அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சஸும் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு வருஷம் போஸ்ட்போன் பண்ணி மீண்டும் நீட் எக்ஸாம் எழுதி திருப்பி போகலாம் அடுத்த வருஷம். அது வந்து 2027 ஆயிடும். அப்போ வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, ஃப்ரீ சீட்லயே கூட. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் பாத்தீங்கன்னாக்க வருமானம் எல்லாம் கூடுதலாக வரும். ஆனா கடன் வாங்கி தொழிலை இம்ப்ரூவ் பண்றக்கூடிய சூழ்நிலை, அல்லது தொழிலை வேற இடத்து ஷிஃப்ட் பண்றது போன்றவெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதை தவிர்க்கிறது நல்லது. இருக்கிற தொழிலே பெஸ்டா நடத்துங்க, கண்டிப்பா வருமானம் வரும், பிரச்சனை கிடையாது. பெண்களாக இருந்தீங்கன்னாக்க மன அழுத்தம், உடல்நல தொந்தரவு, வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலை, பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இந்த காலகட்டத்தில் பெரிதாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்க. வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு சில மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வரும். அது மாத பலன்களை நான் சொல்றேன். ஒவ்வொரு மாதத்துல எந்தெந்த மாதத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். அதை மெயின்டைன் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு ஒரு பொது பலன்னா சொல்லணும்னாக்க இந்த வருஷத்துல சண்டையே வராது அப்படின்லாம் சொல்ல வரல. அப்பப்போ சண்டையும் வரும், பிரச்சனையும் வரும் ஒன்னா இருக்கிறவங்களுக்கு. பட் ஆனா பெரிய அளவுக்கு பிரிந்து போற அளவுக்கு ஜூன் மாசத்துல இருந்து இல்லை. ஆல்ரெடி சேர்ந்துட்டு மனஸ்தாபம் அல்லது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயப்படுறவங்களுக்கும் அந்த பயம், எதிர்கால அச்சம், பயம், கடந்த கால கவலைகள் போன்றவை ஜூன் மாசத்துல இருந்து நீங்கும்.
மேக்சிமம் உங்களுக்கு ஒரு வீடு மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படும் போது அது நல்லதுன்னு எடுத்துங்க. கண்டிப்பா பழசெல்லாம் மறந்துட்டு புதிய வாழ்க்கைக்கு தயாராகுவீங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம பிறக்கும் போதும் இந்த வருஷமாவது நல்லா இருக்கணும் கடவுளே அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கிறோம். ஆனா முடியும் போது, அந்த வருஷம் முடியும் போது பல இன்னல்கள் துன்பங்களை சந்திச்சிடறோம். ஒவ்வொரு வருஷத்துல ஸ்டார்டிங்லயும் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க எல்லாருமே. ஆனா முடியும் போதுதான் தெரியுது பல விஷயங்கள்ல நாம கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னுட்டு. உண்மை இதுதான். ஸோ அந்த வகையில தனிப்பட்ட ஜாதகத்தின் படியும் இது பாத்தீங்கன்னாவே டிஃப்ரெண்ட் ஆகும். சில பேருக்கெல்லாம் 90% நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுக்தி மற்றும் நம்ம வாங்கி வந்த கொடுப்பனைகள், பிராப்தங்கள், அதை பேஸ் பண்ணி தான். ஸோ அந்த வகையில உங்க ஜாதகமும் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னா உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி அதற்கு தகுந்த முடிவுகளையும் ஒரு டெசிஷன் எடுக்கிறது, ஒரு பரிகாரம் பண்றது அல்லது ஒரு இறை வழிபாடு ஃபாலோ பண்றதுன்னா ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா 2026 கஷ்டங்கள் இல்லாம நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். என்னுடைய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்களை அட்வான்ஸாகவே சொல்றேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றங்களும் பாக்கியங்களும் கிடைக்கணும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.